இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாசி மாதத்தில் பொதுவாகவே சிங்கம் போல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல அமர்ந்து ஓரளவுக்கு நன்மைகளை அள்ளி வழங்குறாரு. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின்னாடி வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இப்போ வரக்கூடிய மாசி மாதத்துலேயும் சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டில் ராசி அதிபதி அமர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொண்டுட்டு வர்றாரு. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது இருப்பதனால வாக்கில் சற்று கவனமாக இருக்கிறது மேன்மையை தரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை வழிபடுறது நல்லது. சிம்மராசி என்பவர்கள் எதனாச்சும் திட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு இடையூறுகள் வரும். சவால்களை சந்திக்க போகிறீங்க. சமாளிப்பதற்கே ரொம்ப நேரம் போயிடும். சட்டப்பூர்வ தகராறுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்ப உறவில் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் வேலைகளை முடிப்பதில் தேவையற்ற கவலைகளும் அதிக சவால்களையும் சமாளிக்க வேண்டி வரும். சிம்மராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் சனியோடு இணைஞ்சு உங்கள் ஜென்ம ராசியில் 7ஆம் இடத்துல கூட்டணி அமைச்சு பயணம் செய்ய போகிறாரு. தொழில் வியாபாரம் காரணமாக அடிக்கடி வெளியூர் போகிற நிலை உண்டாகும். அப்பாவினால் நன்மை உண்டாகும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறனால பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஷேர் மார்க்கெட் முதலீடு செஞ்சீங்கன்னா கவனமாக இருக்கணும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அம்மாவினால் நன்மை உண்டாகும். புதிய சொத்துக்களை எல்லாம் வாங்குவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள்ட்ட செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பெல்லாம் உண்டாகும். எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்க சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாத கிரகநிலையை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு பார்த்திங்கன்னா தனலாபாதிபதி புதனும் இருக்கிறாரு. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. அதனால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். கெட்டி மேளம் கொட்டப்போகுது. அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகும். கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடக்குது. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மாத தொடக்க நாட்களிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறனார அங்குள்ள சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை அவர் உருவாக்கி கொடுக்குறாரு. அதனால் கல்வி கலைத்துறையில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்லேயும் அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் இருந்த தடையெல்லாம் அகலும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வருங்கால நலன் கருதி எடுத்த புது முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. திடீர் தனவரவெல்லாம் உண்டாகும். மாதத்தின் தொடக்க நாள்லேயே மகரத்திற்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த இடங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் யோகக்காரகன் செவ்வாயோடு இணைஞ்சு சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னாடி நின்று நடத்துவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருந்தீங்கன்னா மேலெடுத்து ஆதரவு திருப்தி தரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு போகிற புதன் அங்கே நீச்சம் பெறாரு. உங்கள் ராசிக்கு தனலாபாதிபதியான புதன் நீச்சம் பெறனால வருமான பற்றாக்குறை ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் செய்வதில் சில தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிரும். உறவினர் பகை அதிகரிக்கும். உடல்நலம் கருதி ஒரு தொகையை செலவிட போகிறீங்க. மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறனால
உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் ராசிநாதனோடு இணைஞ்சு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் யோகமான நேரம்தான். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடக்கும். புதிய தொழிலெல்லாம் தொடங்கும். அந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலம் வருமானம் அதிகரிக்க போகுது. பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா கணிசமான லாபம் கையில் வந்து புரளும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 15, 16, 20, 21, 28 மற்றும் 29. மார்ச் 2, 3. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. சிம்ம ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறாரு. அதனால் பாக்கியாதிபதி செவ்வாய் இருக்கிறனால ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களுக்கு உண்டான நெருக்கடிகள் எல்லாம் விலகும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். செல்வாக்கு உயரும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு இந்த மாதம் சில சங்கடங்கள் ஏற்படும். புதிய வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். மேலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறனால இந்த நிலையில் குரு பகவானின் 5ஆம் பார்வையும் ராசிக்கு உண்டாகுது. அதனால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த தடைகளெல்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்படும். மனதில் சஞ்சலம் அதிகரித்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் விட்டொழிச்சிங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. தனஸ்தானத்தில் கேது இருக்குது. அதனால் பண வரவில் தடைகள் இருக்கும். இவ்வளோ உழைச்சாலும் பணம் கடைசி தான் வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் உண்டாகுது. அந்த குழப்பத்தை தவிர்க்க குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு பொங்கல் வைங்க. மேலும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் சுக்கிரனின் பார்வை விரயஸ்தானத்தில் பதியுது. புதிய இடம் வாங்குவீங்க. சிலருக்கு வீண் செலவு ஏற்படும். அதனால் திட்டமிட்டு செலவழிக்கணும். விரயம் குறையும். 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால் சிலர் செய்த தவறுக்கு பதில் சொல்ல நேரிடலாம். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். காவல்துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். நிதானமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் ஆலோசனை ஏற்காமல் சுயமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விவசாயிகள் எதிர்பார்த்த விளைச்சல் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் இருந்த தடையெல்லாம் அகலும். இதுவரை அந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2024ஆம் ஆண்டுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.